கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையில் இன்றைக்கு கர்த்தர் தந்த ஆலோசனை அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் நமக்கு பேச இருக்கிறபடி அறிவித்து தேவ சமூகத்தில் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். தேவன் நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைத்திருக்கிறார். அது உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த ஆவி உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்திருக்கிறோம். அதே வழிநடத்துதலின்படி இறுதி வரையிலும் செயல்பட கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் 2 பேரை தியானிக்க இருக்கிறோம். யாரெல்லாம் என்று சொன்னால், சவுல், தாவீது. கர்த்தர் எனக்கு உணர்த்தினதான சில காரியங்களை அறிவிக்க இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை இன்றைக்கு பேசி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரார். நியாயாதிபதியின் காலத்துக்கு தொடர்ந்து ஜனங்கள் பாவத்திலே ஈடுபட்டார்கள். அப்பொழுது தேவன் சாமுவேலை பயன்படுத்தினார். சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி சவுல் கீழ்ப்படியவில்லை. ஆகையினாலே சவுல் என்ன சொன்னார், சாமுவேல் சவுலிடத்தில் என்ன சொன்னார் என்றால், உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்காது, நீர் கீழ்ப்படியவில்லை என்பதை எச்சரித்தார். அதைத் தொடர்ந்தும் சாமுவேல் சொன்ன காரியங்களில் கீழ்ப்படியவில்லை. அதனாலே தேவன் சவுல் ராஜாவாய் இருப்பதை புறக்கணித்து தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவியை அனுப்பினார். இந்த பொல்லாத ஆவி சவுலை என்ன செய்யும் என்று சொன்னால், ஜெயமாய் வாழ விடாது, யுத்தத்திலே வெற்றி கிடைக்காது. இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தபோது பொல்லாத ஆவி சந்தோஷமாக இருக்க விடாது. ஆகையினாலே அவர் பணிவிடை செய்கிறவர்கள், தாவீது ஒரு இசை வாசிப்பவர், அது இசை வாசித்து பாடும்போது சவுலின் பொல்லாத ஆவி நீங்குவதற்கு உதவியாயிருக்கும் என்று சொல்லி தாவீதை ஏற்படுத்தினார்கள். தாவீது இசை வாசித்து அப்படி சவுல் சில காலம் சென்று கொண்டிருக்கும் நிலையிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணுகிற நிலையிலே ஒரு முறை கோலியாத் எதிர்த்து நின்று, என்னுடன் எதிர்ப்பவர் யார் என்று எதிர்க்கும் நிலையிலே சவுலுக்கே பயம். இஸ்ரவேலர்லாம் பயந்தார்கள். ஏன்னா அவனுடைய வீரம் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் தாவீது, நான் அவனை வெல்வேன். காரணம், இந்த கோலியாத்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தினாலே கோலியாத்தை எதிர்த்து நின்று வென்று விட்டார். இப்படி நிலையிலே சவுலுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ பெரிய ஒரு எதிரான கோலியாத்தை வெல்லும்படி தாவீதை பயன்படுத்தினார் என்று சொல்லி தாவீதுக்கு அங்கே இசை வாசிக்கிற வேலை மட்டுமல்ல, அங்கே போர் வீரர்களுக்கு உள்ளேயே தலைவராக ஏற்படுத்தினார். ரொம்ப பிரியமாக தாவீது பணிவிடை செய்து மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் இந்த கோலியாத்தை வென்றதன் விளைவாக ஸ்திரீகள் எல்லாரும் ஆடி பாடினார்கள். என்ன, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடும்போது அது பெரிய இடையூறை ஏற்படுத்தினது. சவுல் தாவீதிடத்தில் பொறாமை கொள்ள நேர்ந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடாது.
பொறாமை எலும்புருக்கி பெரிய தீமைகளை விளைவிக்கும். இந்த சவுல் பொறாமை இருந்ததுனால தாவீதை பார்க்கும்போது தாவீது செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டதுனால கூட கொஞ்சம் பொறாமை. இந்த ஸ்திரீகள் பாடினதன் காரணமாக சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தார் என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். மட்டுமல்ல 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை அத்தனை ஜனங்களோடும் கூடி வந்து பெத்தாவேலுக்கு 18ஆவது அதிகாரத்திலே 5ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரில் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் முன்பாக ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்தான். இப்படி இருக்கும்போது ஸ்திரீகள் பாடினது 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18 8ஆம் வசனத்தில் இந்த ஸ்திரீகள் பாடினதன் காரணமாக சவுலுக்கு அது விசனம் உண்டாயிருந்தது. 9ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். நமக்குள்ளே அபிஷேகம் செயல்படும் போது நாம் விசேஷித்தவர்கள். விசேஷித்த காரியங்களை கர்த்தருக்காக செய்வோம். அது நம்முடைய பலத்தால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு தருகிற ஆலோசனை, அவர் தருகிற தெளிந்த புத்தி, விவேகம் நம்மை மேன்மையாக நடத்தும். தாவீதை அப்படித்தான் நடத்தினது. நமக்கு விரோதமாய் நம்மை கர்த்தர் உபயோகிக்கிறார், நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்கிற நிலையை பலர் பார்க்கும்போது பொறாமை கொள்வதற்கு ஏதுவாகும். ஆனால் எந்த நிலையிலும் சூழ்நிலையை பாராதபடிக்கு, எதிரான சூழ்நிலையிலே கவனம் வைத்து நம்மை கெடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தைரியத்தோடு கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். தாவீது செய்தது அதுதான். தாவீதுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் ஏராளம் செய்யப்பட்டது என்றாலும் தாவீது அபிஷேகத்தில் நிறைந்திருந்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செய்தார். அது 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ல் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தார், கர்த்தர் அவனோடே இருந்தார், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இதன் காரணமாக சவுலை தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பது சவுலின் குறிக்கோள். ஒரு நாளிலே இசை வாசித்து கொண்டிருக்கும் போது சுவரோடை குத்தி கொல்லும்படியாக தன்னுடைய ஈட்டியை 2 முறை எறிந்தார். 2 முறையும் தாவீது அங்கே இங்கும் விலகினதுனாலே சாகவில்லை. அதை தொடர்ந்து என்ன பார்க்கிறோம் என்றால் 18ஆம் அதிகாரத்தில் 12ஆவது வசனம், இந்த பொறாமையின் காரணமாக 12ஆம் வசனம் 18-12 வாசிக்கிறேன். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது என்பதன் காரணமாக எல்லா போர் வீரர்களுக்கும் தலைவனாக ஏற்படுத்தினார். இப்போ பொறாமை வந்ததுனால பதவி போய்விட்டது. இப்போ 1000 பேருக்கு அதிபதி என்று சொல்லி வைத்து கொண்டார். ஏன்னா யுத்தமும் பண்ணணுமே, யுத்தம் வந்தால் தாவீது தான் வெற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லி சவுலின் நம்பிக்கை. இப்படி இருக்க 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆவது வசனத்தை வாசிக்கிறேன்.
18ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். அப்பொழுது சவுல் பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்ல சொல்லி தாவீதை பெலிஸ்தரின் கையினால் பண்ணுவதே சவுலின் எண்ணமாயிருந்தது. தாவீதை சவுலின் பெலிஸ்தருடைய கையிலே பண்ண வேணும். சவுல் தாவீது சாக வேண்டும். பொறாமப்படுறவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க. தாவீது சாக வேண்டும். இதற்காக என்ன சூழ்ச்சி என்று சொன்னால், கோலியாத்தை கொண்டா தனது மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தார். கல்யாண வேலை வரும்போது இந்த மீகாலை கல்யாணம் பண்ண வைக்கணும்னா இவன் பெலிஸ்தருக்குள்ள யுத்தம் பண்ண போட்டு இவன் மேலே தான் நான் பொறாம. அதனால இவன் போய் பெலிஸ்தருக்குள்ள யுத்தம் பண்ணி அவன் சாகட்டும் என்று சொல்லி கடினமான ஒரு வேலையை கொடுத்தார். 200 பேரை கொண்டு பெலிஸ்தரை கொண்டு நுனித்தோலை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் கர்த்தர் தாவீதோட இருந்ததுனால அதையும் செய்து நிறைவேற்ற தேவன் பலன் அளித்தார். இப்போ தாவீது அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். 28வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தார். 29வது வசனம். சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தார். தாவீதுக்கு விரோதியாகவே மாறிவிட்டார். தாவீது எத்தனை நன்மை செய்திருந்தாலும் அது பொருட்டாக எண்ணப்படவில்லை. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைப்படி நடக்கிறோம், வெற்றியாய் கர்த்தர் நடத்துகிறார் என்று இருந்தாலும் நமக்கு எதிரான சூழ்நிலைமைகள் நம்மை மடங்கடித்து இனி எப்படி இந்த சூழ்நிலையை வெல்லுவது என்று தெரியாத நிலைமை கூட வந்துவிடும். இதுதான் தாவீதனுக்கு வாழ்க்கையில் இருந்தது. சவுலின் காலம் முழுவதும் தாவீதுக்கு விரோதமே செய்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த நிலையிலும் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கலும் புத்திமானாய் நடந்து பேர் பிரசித்தி பெற்றார். அந்த பேர் கனம் பெற்றதாய் இருந்தது என்று 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், தாவீதின் தந்திரம், சூழ்ச்சி, பொறாமை, முயற்சி, திட்டங்கள் இவைகள் எல்லாமே தாவீதுக்கு ஒன்றும் பண்ண முடியும். தாவீதை ஒன்றும் செய்ய முடியல. தாவீது மென்மேலும் கர்த்தருடைய கிருபையிலே பலனடைந்தார். கர்த்தரிடத்திலிருந்து தயவு கிடைக்க பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பொறாமை இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். சவுலுக்கு பயங்கர பயம். ஆனால் கர்த்தர் இவனோட கூட இருக்காரே என்கிற ஒரு பயம். அதனால 3ஆம் முறை ஈட்டியினாலே கொலை செய்ய முயற்சிக்கிறார். 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனாலே அவனை எரிந்த சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி தப்பித்து கொண்டார். அடுத்தபடியாக இன்னும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்து என்ன செய்தார் என்று சொன்னால், கொலை செய்ய முயற்சித்தார். அந்த நேரத்தில் மீகால் இனி கொலை பண்ணிடுவாங்க, அதனால் ஜன்னல் வழி தாவீதை இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணான்னா, கட்டில் ஒரு சுரூபத்தை வைத்து தலைமாட்டில் ஒரு கம்பளி மாதிரி துணிகளை வைத்து படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிற மாதிரி வைத்து விட்டார். சவுல் எங்கே, தாவீது எங்கே என்று சவுல் விசாரிக்கும் போது வியாதியாக இருக்கிறார்னு சொல்லி அனுப்பினார். ஊழியக்காரில் அனுப்பினார். வியாதியாக இருக்கிறோன்னா கட்டிலோட தூக்கிட்டு வாங்க.
அப்படின்னு போனால் கட்டிலில் போய் பார்த்தா இப்படி சுரூபம் தான் இருக்குது. சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். இப்படி இந்த நிலையில இன்னும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிற நிலையில 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்துக்கு அங்கே போய் காரியங்களை அறிவித்தார். அப்போது அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போ இந்த தாவீதை தேடி சேவகர்களை அனுப்பும்போது அவர்களும் அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். அப்புறமா சவுலே தேடி போகும்போது சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். இந்த 19ஆவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்கிற நிலையில அன்றைக்கு காணப்பட்டது. இப்படி நிலையிலே அபிஷேகம் செயல்படும் போது எதிராளிகளை வீழ்த்துகிற கிருபை இருக்கிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாய் கர்த்தரோடு நெருங்கி வாழும்போது எந்த தீங்கும் அணுக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இதற்கு இந்த நிலையிலே மீகாள் ஜன்னல் வழியாக அனுப்பிவிட்டால் இவர் எங்கே போவார்? அதனால யோனத்தான் யார் என்று சொன்னால் சவுலின் மகன். இந்த யோனத்தான் தாவீதுக்கு பல விதங்களிலே உதவுகிறார். 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். இந்த நிலையிலே 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் சவுல் தாவீது யோனத்தானை சந்தித்து இந்த மாதிரி உங்கள் அப்பா என்ன கொலை செய்ய பார்க்கிறார், மரணத்திற்கு ஒரு அடிதான் தப்புன என்று தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் தன்னுடைய நண்பரிடத்துல சொன்னார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகள் சில வேளைகளில் வருமே. யாரிடத்துல சொல்ல முடியும்? இன்றைக்கு மனுஷரிடத்துல சொன்னால் யாரையும் நம்ப முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிற மனுஷனை நம்பக்கூடாது. இந்த நிலையில கர்த்தர் ஒருவரையே நம்ப வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அன்றைக்கு யோனத்தான் நண்பர், அதனால இவர் தன்னுடைய பாரத்தை நண்பரிடத்துல சொன்னார். அந்த யோனத்தான் மிகவும் அன்பாக தாவீதுக்கு உதவி செய்ததை நாம் 20ஆம் வசனத்தில் இந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக என்ன செய்கிறார்? தாவீது தப்பி ஓடி போயிட்டார். தாவீதுக்கு தங்கும் வசதி இல்லை, என்ன சாப்பிட்டாருன்னு நமக்கு தெரியாது. இப்படி அலைந்து கொண்டிருக்கும் நிலையில சவுல் என்ன பண்றாரு? இந்த தாவீது யாரு? சவுலின் மருமகன், போர் வீரன், யுத்தத்தில் வெற்றி தேடி கொடுத்தவர். இந்த சவுலை இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக 3000 போர் வீரர்களை கொண்டு இந்த தாவீதை தேடணும், கொலை செய்ய வேண்டும் என்று போய் அங்கே அலைகிறார். இவர் போய் தாவீது அங்கங்கே இங்கங்கே மலைகளிலும் குகைகளிலும் மலை அடிவாரங்களிலும் தங்கி பல சூழ்நிலைகள் சவுலை கொலை செய்ய சூழ்நிலை அனுமதிக்கப்பட்ட போதிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டார். அப்புறமாக 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 15 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே நான் வாசிக்கும் போது இவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு மலை பக்கத்திலே, அந்த பக்கத்திலே தாவீது, இந்த பக்கத்திலே சவுல் தன்னுடைய போர் வீரர்களோட தாவீதை கொலை செய்ய வந்து படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அதை பார்த்தவர் சேவகர்களை அனுப்பி பார்த்தார். இவரே மலைக்கு மேலே ஏறி என்ன பேசுகிறார் என்றால் 15ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 15லேருந்து வாசிக்கிறேன். தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்ன ஏன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன்
உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருக்கிறானே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீ காக்காமற் போனபடியினால் நீ மரணத்திற்கு பாத்திரவான். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே பாரும். இவருக்கு தண்ணீர் செம்பும் ஈட்டியும் எடுத்துட்டு போயிட்டார். ஆனா தாவீது சொல்லுகிற சவால், அதை கேட்டார் சவுல். என்ன சொல்கிறார்? சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? தாவீது ஆமான்னு சொல்லும்போது, என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானை இப்படி ஏன் தொடர்கிறீர் என்று பேசும்போது என்ன சொல்லுகிறார் சவுல்? நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த இடத்திலே சவுலை கொல்லுவதற்கு நல்ல வாய்ப்பு, போர்ச்சேவர்கள் வசதி எல்லாம் இருந்தது. இந்த நிலையிலும் தாவீது சவுல் ராஜாவை கொலை செய்யவில்லை. தாவீதும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறார். சவுல் பொறாமையினாலே இவ்வளவு கொடூரமான காரியங்கள் ஈடுபட்டிருக்கிறார். அப்புறமாக தாவீது சமாதானமாய் வாழ்வதற்கு இனி சவுலை தொடரக்கூடாது என்று சொல்லி தாவீது பெலிஸ்தரிடத்துல போய் ஆகீஸிடத்தில் அடைக்கலம் கேட்டு சிக்லாகை பெற்றெடுத்து அங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அதன் பின்பு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். பெரிய ஒரு யுத்தம் வந்தது. சவுல் குடும்பம் மாண்டு போனார்கள். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் பெரியவர். நம்ம இன்னைக்கு தேவையோட இருக்கிறோமா? கஷ்ட நிலையில இருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் ஆலோசனை தருவார். தாவீதின் வாழ்க்கையில வந்த பிரச்சனை எல்லாம் நான் அடிக்கடி வாசித்து தியானித்து கர்த்தரை துதிப்பேன். தாவீதோடு எப்படி கர்த்தர் கூட இருந்திருக்கிறார், எவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை துதிப்போம். நீங்களும் அப்படி துதிச்சிருக்கலாம். இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட தேவையில்லை, வெற்றி நமக்கு. அவர் நமக்கு வெற்றி தருவது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே சமாதானம், ஆறுதல், அடைக்கலம். தங்கும் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? வாடகை வீட்டில் கஷ்டப்படுறீங்களா? சொந்த வீட்டுக்காக ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த ஒரு குறையும் வராது. அது ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீங்கள் பெற்ற அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள், அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர்.